இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதுக்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜக்காத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அது வந்து அல்லாவுடைய பாதிக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேல அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆயிடும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. இன்றைக்கி 40வது வகுப்பு சூரா பஹரா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆல் இம்ரானை தொடங்க போகிறோம். இந்த சூறாவுடைய முன்னுரையை முதல்ல நம்ம பார்க்குறோம். இந்த சூறாவில் மொத்தம் 4 பயான்கள் இருக்குது. குரான் தான் சொன்னல பயானாக இறங்கியிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த சூறாவில் மொத்தம் 4 பயான்கள் நாம் பிரிக்க முடியுது. இப்போ பயான் இந்த இடத்துல பிரியுது, அந்த இடத்துல பிரியுதுன்னு ரசூலா பிரிக்கலை. அந்த சப்ஜெக்ட் எங்கே மாறுதுன்னு பார்த்து இது வந்து உலமாக்கள் வந்து பிரிக்கிறது. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இது 4 இடங்களில் இந்த குரானை வந்து இந்த சூறாவை வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து மாறுறதை ஃபீல் பண்ண முடியுது. அதில் முதல் பயான் பார்த்தோம்னா 1வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் ஒரு பயானாக இருக்குது, முதல் பயான். இப்போ அந்த பயானில் என்ன சப்ஜெக்ட் பேசப்படுது அப்படின்னா பத்ரு போர் முடிஞ்ச காலகட்டம் அது. ஸோ அதை ஒற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசப்படுது. அது அந்த டைமில் அது இறங்கினது. அதில் பேசுகிற விஷயங்கள் வேறு. பத்ரு போர் முடிஞ்ச அந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரி 2ஆம் வருஷம் அந்த 2-3 வரைக்குமான அந்த காலகட்டத்தில் இறக்கப்பட்ட வசனங்கள் முதல் பயான். இந்த 2வது பயானுடைய காலகட்டம் எது அப்படின்னு பார்க்கும்போது ஹிஜ்ரி 9. 2வது பயான் எடுத்தீங்கன்னா 32லிருந்து 71வது வசனம் வரைக்கும் இது வந்து 2வது பயான். இந்த பயானுடைய காலகட்டம் பார்த்தோம்னா ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 8ல் மக்கா வெற்றி கொள்ளப்படுது. மக்கா வெற்றி தெரியுமில்ல, உமர் சீரிஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. மக்கா வெற்றி. இப்போ அந்த மக்கா வெற்றி முடிஞ்சதுக்கப்புறம் கிறிஸ்தவ பாதிரியார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சந்திக்கிறதுக்கு வருவாங்க. ஏன்னா மதீனா அரபு தீபகற்பம் முழுசா இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. இனி வந்து லெட்டர் போட்டு எல்லா ஊர்களுக்கும் ரசூலா அனுப்புகிறாங்க. அப்போ அந்த லெட்டர் வாங்கினவங்க எல்லாருமே ரசூல்லாவை சந்திக்கிறதுக்கு வராங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் குரான், அந்த காலகட்டத்தில் இறக்கப்பட்ட வசனங்கள் 32லிருந்து 71 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் அதை சார்ந்தது. அடுத்தது 3வது பயான். 3வது பயான் எடுத்தோம்னா 71லிருந்து 129 வசனம் வரைக்கும் இது 3வது பயான். இந்த பயான் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முதல் பயான் இருந்தது இல்லை, அதோடு அப்படியே மேட்ச் ஆகுது. பத்ருடைய அந்த கனெக்ஷன்லேயே அந்த பயானும் மேட்ச் ஆகுது. ஏன்னா பத்ரு போரை பற்றியும் கொஞ்சம் அதில் பேசுது. அது மாதிரியான வசனங்கள் அதில் வருது. 4வது பயான் எடுத்தோம்னா 129வது வசனத்திலிருந்து 200வது வசனம் வரைக்கும் இது கடைசி வரைக்கும். இந்த பயான் வந்து எப்போ இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உஹது போருடைய அந்த காலகட்டம். உஹது போர் முடிஞ்ச உடனே அல்லது உஹதுடைய களத்திலேயே. உஹது நடக்க ஒரு கமெண்ட்ரியும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்ரியுமாக இந்த பயானில் நாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும், ஆல் இம்ரான் பொறுத்த வரைக்கும் இந்த சூறா பஹ்ராவுடைய ஜோடி சூறா. குரானில் வந்து ஜோடிகள் இருக்கு. ஒரு சூறாவுக்கும் இன்னொரு சூறாவுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஒரே சப்ஜெக்ட்ஸை வந்து 2 சூறாக்கள் பேசும். இது ஒரு தனியான ஆய்வு. இதை வந்து சில உலமாக்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆய்வின் படி பார்க்கும்போது இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறதுக்கு சில ஹதீஸ்களே வந்து நமக்கு வந்து எவிடன்ஸாக கிடைக்குது. அது வந்து அதுவே ஒரு காரணமாக அமையுது. அதனால் ஆய்வு பண்ணுறோம். உதாரணத்துக்கு ரசூல்லா வந்து ஹுல்லது ரப்பின் நாசும் ஹுல்லது ரபில் ஃபலகும்,
இந்த சூரா பார்த்தீங்கன்னா ஜோடியாக தான் ரசூலா வந்து சொல்கிறாங்க, இது ரெண்டும் வந்து ஜோடி சூரா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி குல்லு அல்லாஹு அஹத் அந்த சூறாவும் குல்யா யுஹல் காஃபிரூன் இந்த சூறாவும் ஜோடி சூறாவாக இருக்கிறதா நமக்கு ரசூல்லாவே சொல்லி தராங்க. அதே மாதிரி சப்பீஸ்ம ரப்பிக்கல் ஆலா அந்த சூறாவும் அல்லதாக்கா ஹதீசுல் காஷியா அந்த சூறாவும் ஜோடியான சூறாவாக நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி 8வது அத்தியாயமான அன்பால், 9வது அத்தியாயமான தௌபா இது ரெண்டும் ஜோடி சூறாவாக நம்ம பார்க்க முடியுது. 17வது அத்தியாயமான பனி இஸ்ராயில், 18வது அத்தியாயமான சூரா அல் கஹஃப் இது ரெண்டும் ஜோடி சூறாவாக நம்ம பார்க்க முடியுது. இது மாதிரி குரானுக்கு ஒரு சூறா இன்னொரு சூறா ஜோடியா, சிலது ரசூல்லா சொல்லியிருக்காங்க, சிலது நம்மளாலேயே பார்த்துக்க முடியுது. இது ரசூல்லா சொன்ன ஜோடி சூறா. 2 சூறாக்கள் இருக்குது, அந்த 2 சூறாக்களை நீங்கள் பின்பற்றும் வரை வழி தவற மாட்டீங்க அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. ஒளிமயமான சூறாக்கள், ஒளி பொருந்திய சூறாக்கள், பிரகாசமான சூறாக்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அந்த சூறாக்கள் எது அப்படின்னா இது ஆல இம்ரானும் பஹராவும். அப்போது இந்த பஹரா சூறாவுக்கும் இதுக்கும் நிறைய ஒற்றுமையை வந்து நாம் பார்க்க முடியும். இதில் முதல் விஷயம் ஒன்று சொல்கிறேன். அல்லம் சூரா ஒரு மனிதன் அல்லாவை பார்த்து கேள்வி கேட்குறான், அல்லாஹ் எனக்கு நேர்வழி கொடு. அந்த நேர்வழி வந்து அவன் சாதாரணமாக கேட்கல, ஒரு சில நிபந்தனைகளை வச்சு கேட்குறான். அந்த நேர்வழி எப்படிப்பட்ட நேர்வழி வேணும்னு கேட்குறான். வழி தவறி போனவங்களுடைய நேர்வழி, வழி தவற போன அந்த அவங்களுடைய வழியாகவும் அது இருக்கக்கூடாது. கைரில் மக்சூபி அலைஹிம் அதாவது உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியாகவும் அது இருக்கக்கூடாது. வலஸாலின் வழி தவறியவர்களுடைய வழியாகவும் இருக்கக்கூடாது. இது அல்லாத ஒரு நேர்வழியை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அல்லம் சூரா முடியுது. இப்போ அந்த வசனத்தில், அல்லம் சூராவுடைய கடைசி வசனத்தில் என்ன வருது? முதல்ல யாரை பற்றி சொல்லப்படுது? கைரில் மஹ்சூபி அலைஹிம், யார் மீது அல்லாவுடைய கஸப், கஸப் அப்படின்னா கோபம்னு அர்த்தம், அல்லாவுடைய கோபம் வாங்கியவர்கள் அப்படிங்கிற அந்த அவங்க தான் முதல்ல வராங்க. 2வது கூட்டம் வழி தவறியவர்கள் வராங்க. அப்போ முதல் கூட்டத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? யூதர்கள்ங்கிறாங்க. 2வது கூட்டம் யாருன்னா கிறிஸ்தவர்கள்ங்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்கு. யூதர்களுக்கு ஹக்கு எதுன்னு தெளிவா தெரியும், தெரிஞ்சே அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் குழப்பத்திற்குள்ளாயிருக்காங்க, அவங்களுக்கு ஹக்கு எது பாத்தில் எதுங்கிறது பிரிச்சு பார்க்க முடியல. இவர்களிடத்துல இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் பெட்டர். முஸ்லிம்களுக்கு பொறுத்த வரைக்கும் யூதர்களை விட கிறிஸ்தவர்கள் என்ன நேசத்துக்குரியவர்கள், அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் குரான்ல அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்டோம்ல, எல்லாம் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவங்க மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது, எங்களை அதுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்துன்னு கேட்டோம். அப்போ அதுக்கு என்ன அல்லாஹ் என்ன சொன்னா, என் கோபத்தை வாங்குறதுக்கு இவங்க என்னென்னலாம் அழிச்சாட்டியம் பண்ணாங்கன்ட்டு அதை பட்டியல் போட்டான் பக்ரால. புரியுதா? மஹ்சூபி அலைஹிம் பற்றி ஃபுல்லாக குரான்ல பக்ரால வந்துருச்சு. யூதர்களை பற்றி ஃபுல்லாக வந்துச்சா? இவங்க பண்ண பல வரலாற்றுல பல காலகட்டங்களில் அவங்க பண்ண குற்றங்களை குரானு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டே இருந்தது. ஈசா ரசூல் மூசா நபியை வந்து அல்லாஹ் காமிக்க சொன்னது, அப்புறம் கட்டுப்பட சொன்னால் கட்டுப்பட மறுத்தது, அல்லாஹ் சொன்ன விஷயம் காளை கன்ற கலவுலாம் வச்சது, ஒரு மாடு அறுக்க சொன்னால் அதில் எடக்கு பண்ணது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பட்டி போட்டு யூதர்கள் மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க, எப்படியெல்லாம் யூதர்கள் பண்ணாங்கிறது ஃபுல்லாக சொல்லிட்டான். இப்போ அல்லம் சூராவுடைய அடுத்த கொஸ்டின் என்ன? வலஸாலின் வழி தவறியவர்களை மாதிரி எங்களை ஆக்கிடாதே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போ வழி தவறியவர்களை பற்றியும் நமக்கு சொல்லணும்ல. இது வந்து ஆல இம்ரான்ல இருக்கு. ஆல இம்ரானுடைய அந்த இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களை பற்றி ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூதர்களை பற்றி இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்தவர்களை பற்றி, கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க, அவங்க எந்த இடத்துல வழி தவறினாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமில்ல? 2 பேருமே ஒரே அடையாளப்படுத்தினா அவங்களை என்னன்னு சொல்லலாம்? பனி இஸ்ராயல்கள்னு சொல்லலாம். ஆனால் பனி இஸ்ராயல்கள்லேயே 2 குரூப்பாக அவங்க ஈசா நபி வந்ததுக்கப்புறம் பிரிகிறாங்க. ஈசா நபியை மறுக்கிறவங்க யூதர்கள், ஈசா நபியையும் சேர்த்து ஏற்றுக்கிட்டவங்க கிறிஸ்தவர்கள். புரியுதா? அப்போ பனி இஸ்ராயல்கள்னு எடுத்தா காமனு, அதுல கிறிஸ்தவர்கள் இது. அப்போ தமிழ்நாடுங்கிறது காமனு, அதுக்குள்ள பிரிச்சோம்னா சேலத்துக்காரங்க தனி, ஈரோடுக்காரங்க தனின்னு பிரிக்க முடியுமில்ல? எல்லாம் இதுதான். அல்லாவுடைய தீன் கஷ்டமா இருக்கும்ல. அதாவது அவங்க சில ஹராம் வேலைகள் செய்வாங்க. அப்போ அந்த ஹராமான வேலைகளை வந்து இவர் வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது இவங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. அதனால பெஸ்ட் ஆப்ஷன் எது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு? அல்லாஹ் சொல்றதை நாங்கள் செய்ய முடியாதுன்னு எந்த மனுஷனும் டிக்ளேர் பண்ண முடியாது. அதுக்கு சிறந்த வழிமுறை என்னன்னா, இது அல்லாவே சொல்லலைன்னு டாவ் போட்டுறது. இதே தான் இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தும் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க செய்வது தான் இங்கே அல்லாஹ் நமக்கு கொடுத்த பணி. ஆனால் இது ரொம்ப கஷ்டமான வேலை. மூஞ்சில் அடிச்ச மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா அல்லாஹ்வுடைய வேலை செய்ய முடியாதுன்ட்டு? ரோட்டில் போகிறான் அவன் சொல்லுவான். ஒரு ஆலிமாக இருந்துக்கிட்டு ஒரு பள்ளிவாசலில் உட்காந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ அந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ அல்லாஹ்வுக்கு எதிரானவர்கள்னு நாம காமிச்சிக்கவும் கூடாது. அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன? அப்படி ஒரு வேலை அல்லாஹ் சொல்லவே இல்லைன்றது. அப்போ வேலை முடிஞ்சு துனியாவில் தப்பிச்சிடலாம். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க?
முஸ்லீம்கள் எல்லாருமே இந்த வேலையை கைவிட்டுட்டா அல்லாஹ் இதை பற்றி கணக்கில் கேட்க மாட்டான். ஏன்னா ஒரு எக்ஸாமில் இப்போ 9th எக்ஸாமு யாருமே கொஸ்டினுக்கு 1 மார்க் கூட எழுதலை. இப்போ அந்த ஸ்கூல் என்ன பண்ணும்? எவனை பாஸ்ன்னு சொல்லும், யாரையுமே பாஸ்ன்னு சொல்லாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம் வைப்பாங்க. அப்போ கொஸ்டின் பேப்பர் ஹார்டாக இருக்குது, இத்தனை பேர் கூட பாஸ் ஆகலை அப்படின்ட்டு. இது மாதிரி அல்லாவை கால்குலேட் பண்ணுறாங்க. அல்லாஹ் அப்படி பண்ண மாட்டான். 100 பேர் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா 100 பேருமே நரகத்தில் போடுவோம். எவனா ஒருத்தனை பாஸ் பண்ணி ஜெயிக்க வைக்கணுங்கிற அவசியம் வராது. ஸோ இது தனி விஷயம். அப்போது இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ கிறிஸ்தவர்கள் பற்றி என்ன இருக்கு குரானில் இந்த இடத்துல இந்த ஆல இம்ரானில் டீட்டெயிலாக சொல்லப்படுது. அப்போ இந்த சூறாவில் 2 பேருமே வந்துடுறாங்க. இந்த சூறாவில் பனி வேதமுடையவர்கள்னு அல்லாஹ் கூப்பிட்டானா என்ன அர்த்தம்? அந்த சூறாவில் வேதமுடையவர்னு அல்லாஹ் கூப்பிட்டானா யூதர்களை குறிக்கும். ஆல இம்ரானில் வேதமுடையவர்களேன்னு அல்லாஹ் கூப்பிட்டானா கிறிஸ்தவர்களை குறிக்கும். ஆனால் 2 பேரையும் சேர்த்து சில இடங்களில் வேதமுடையவர்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவோம். அது பேசுகிற சப்ஜெக்டை வச்சே நம்ம புரிஞ்சிக்க முடியும் வேதமுடையவர்களில் யாரை பார்த்து கேட்குறான்ட்டு. இப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்து வேதமுடையவர்கள்ட்டு அல்லாஹ் கூப்பிட்டானா நம்மளையும் சேர்த்து தான் குறிக்கும். அவங்க 2 பேர் ப்ளஸ் நாமளும் சேர்த்து அல்லாஹ் வந்து குறிஞ்சிருவோம். அது மாதிரியான இடங்களும் குரானில் இருக்குது. அப்போ இது ஒரு விஷயம். அப்போ கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் என்ன புரிய வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கே தவறு பண்ணாங்க, எங்கெல்லாம் சருகுனாங்க, எதனால் அவங்க ஈசா நபியை கடவுளாக எடுத்துக்கிட்டாங்க, எந்த இடத்துல அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத அதை சொல்கிறான். அதே மாதிரி பனி இஸ்ராயல்கள் அவங்கள வந்து அல்லாஹ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தான்ல, இது வரைக்குமான சரி நடந்து போச்சு, எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இனி ஒழுங்காக நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனும் தரேன். முகம்மதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களுடைய அந்த வேதத்தை நம்பிக்கை கொள்ளுங்க, அவருடைய மிஷனில் உதவி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு அங்கே பக்ராவில் என்ன பண்ணப்பட்டது? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே பனி இஸ்ராயல்களுக்கு, இதில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த இடத்துல சொல்லப்படுது. இதை போக போக வரும் அந்த வசனம். அப்படியா? அதே மாதிரி அங்கே என்ன சொல்லப்பட்டுச்சு? யூதர்களை பார்த்து, நீங்கள் ஃபாலோ பண்ணுற தீனு அதாவது உங்கள் வேதத்துக்கே முரணானது. நீங்கள் உண்மையிலே இஸ்லாத்தை மட்டும் ஃபாலோ பண்ணல, நீங்கள் யூத மதத்தை கூட நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. ஏன்னா அந்த வேதத்தில் ஒன்று இருக்குது, இவங்க ஒன்று ஃபாலோ பண்ணிருக்காங்க யூதர்கள். அதே தான் கிறிஸ்தவர்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவ பைபிள் ஒன்று சொல்லுது, இந்த உலமாக்கள் வேற ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த இடம் வரும்போது அல்லாஹ் அதை டீட்டெயிலாக சொல்லுவோம். அதே மாதிரி முஸ்லீம்களை பற்றி இந்த சூறாவில் முஸ்லீம்கள்கிட்ட அல்லாஹ் என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இனி இந்த உம்மத்துக்கு, இந்த உலகத்திற்கு நீங்கள் தான் தலைமை தாங்க போறீங்க. அதில் வந்து அப்பாயின்மெண்ட்டுடைய ஒரு சில விஷயங்கள் அதில் அல்லாஹ் சொன்னான் அல் பக்ரால. இதில் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டுடைய இன்னும் சில பொறுப்புகளை, அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அது எவ்வளோ பவர்ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நீங்கள் எவ்வளோ தூரம் டெடிகேஷனோட நிறைவேற்றணுங்கிற அந்த பொறுப்பு சுமத்தப்படுது. அந்த சுமை இந்த சமுதாயத்தின் மேலே வைக்கப்படுது. அதே மாதிரி அவர்களுடைய அதில் எப்படி பக்ரால முன் சென்றவர்களுடைய அந்த வரலாற்று சம்பவங்களை எடுத்து சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூதர்களை பார்த்தும் பேசுவான், முஸ்லீம்களை பார்த்தும் பேசுவான். இந்த சூறாலையும் கிறிஸ்தவர்களை பார்த்தும் பேசுவான், முஸ்லீம்களை பார்த்தும் பேசுவான். அப்போ அவங்க எப்படியெல்லாம் வீணாக போனாங்க, எப்படியெல்லாம் அவங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லி நம் முஸ்லீம்கள் எப்படி இருக்கணுங்கிறதும் சொல்லுவோம். இதில் இன்னொரு சேஞ்சும் இவங்களை நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, அப்போ வந்து பக்ரா அவங்க கிட்ட இறங்கும் போது முஸ்லீம்கள் வந்து போர்களில் வந்து ஈடுபடலை, போருக்கான அந்த சூழ்நிலை இருக்கல. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சு கிடையாது, அவ்வளோ பெரிய சவால் இருக்க கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பத்ரு போர் முடிஞ்சிருச்சு. இனி அவங்க ஆயுதத்தை விரும்பியோ விரும்பாமலோ கையில் எடுத்தாச்சு. இப்போ ஆயுதம் கையில் எடுத்துட்டதுக்கு அப்புறம் இனி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியாக மட்டும்தான் இருக்கணும். தவறான முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்கள காலி பண்ணுவீங்க, இல்லைன்னா அவங்க உங்களை காலி பண்ணிடுவாங்க. அப்போ இனிமேல் உங்ககிட்ட மிஸ்டேக்கே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு படிப்பினையும் இந்த சூறாவில் முஸ்லீம்களுக்கு அது பாடம் நடத்தப்படுது. அது பத்ரில் உஹதில் வந்து அவங்க எப்படிலாம் டேமேஜ் ஆனாங்கிறது டீட்டெயிலாக வருது. இதுலேயே நயவஞ்சர்கள் இந்த ஒரு புது கேட்டகரி உருவாகிறாங்க. அதில் வந்து கிடையாது. பக்ராவில் பொறுத்த வரைக்கும் பெருசாக நயவஞ்சர்களை பற்றி டீட்டெயில் இருக்காது. ஸ்டார்டிங்கில் நயவஞ்சர்களில் சில கேட்டகரி இருந்தாங்கங்கிறது மட்டும்தான் எல்லாம் சொல்கிறான். ஆனால் அந்த நயவஞ்சர்கள் என்னெல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல பெருசாக விளக்கலை. ஆனால் இந்த சூறாவில் நயவஞ்சர்கள் எப்படிலாம் குடைத்தல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி டோட்டலாக அல்லாஹ் பேசுகிறான். அப்போ இதில் இது ஒன்று ஆச்சு. அப்போ இந்த சூறாவில் என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்போ இந்த 4 பயான்கள் சொன்னல, சூழல் இப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு, இது 4 விதமான சூழல் இந்த பக்ரா இந்த அந்த ஆல இம்ரானில் இந்த சிச்சுவேஷனை நாம் பார்க்க முடியும். முதல் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, பக்ராவில் உங்களை பல விதங்களில் சோதிப்போம்னு அல்லாஹ் சொன்னான். வாக்குறுதி தான் சொன்னான், உங்களை டெஸ்ட்டு வைப்பேன்னு. ஆனால் டெஸ்ட்டு அங்கே வைக்கல. இதில் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஆல இம்ரானில் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பத்ரு போர் என்ன தான் வெற்றின்னு இருந்தாலும் அது வந்து ஒரு தடவை அடித்து அந்த ஒரு அடிச்சில் ஒரு ஒரு ரவுண்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் ஃபுல் மேட்ச் முடியல. ரவுண்ட் 1 இவங்க வின்னு, யார்? பத்ரு வின்னு. ஆனால் அந்த அடி வாங்கிட்டு போனவன் பயங்கரமாக வெறி ஆயிட்டான். புரியுதா? அங்கே அப்போ தான் காலித் பின் வலீத் இது வரைக்கும் என்ட்ரி கொடுக்காம இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் பத்ரு போருக்கு காலித் பின் வலீத் வரல. உஹது போரில் காலித் பின் வலீத் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுடைய கொலைக்கு நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்
அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும், அதில் வந்தவங்க எல்லாரும் வயசானவங்க. அபுஜஹில், உத்துபா, புரியுதா, வந்தவங்க எல்லாருமே வயசானவங்க, யங்ஸ்டர்ஸ் கிடையாது. ஏதோ பெரியவங்களுடைய சண்டையாவது போச்சு, தலைவர்கள் தான் வந்தாங்க. இப்போ வந்தவங்க எல்லாருமே இளைஞர்கள், புரியுதா. கோபத்தில் இருக்கிறவங்க இளைஞர்கள். எப்பயுமே இளைஞர்கள் ரொம்ப டேஞ்சர். சின்ன பசங்க பொடி பசங்கன்னு நினைப்போம், அந்த எப்பயுமே பொடி பசங்க தான் ரொம்ப டேஞ்சர். அப்போ என்ன ஆயிடுச்சு, பத்ரு போர்ல இது வெற்றின்னு இருந்தாலும் ஒரு தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பின மாதிரி ஆச்சு, ஒரு தேன் கூட்டில் ஒரு கல் எரிஞ்ச மாதிரி ஆச்சு. அப்போ அதோடைய ரியாக்ஷன் எப்போ வேணாலும் பெருசாக கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது இல்லாமல் மதீனாவுக்கு இவங்க என்ட்ரி கொடுத்தாங்கல்ல, அப்போ எல்லாரும் இவங்கள பரிதாபமாக தான் பார்த்தாங்க. ஐயோ பாவம், ஏதோ மக்கால் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு வந்திருக்காங்க, அப்படி ஓரமாக இருந்துட்டு போட்டோம், ஏதோ விவசாயம் பண்ணுறேன்னு இருக்காங்க, ஏதோ பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இப்படி இருக்க போகிறாங்கன்ட்டு. இவங்க குறைசிகளை அடித்ததை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இவங்க அப்பாவிங்கன்னு நினச்சா இவங்க இவ்வளோ பெரிய வேலை பண்ணுறாங்க, எங்கள்லேயே குறைசிகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவங்களே அடிச்சிட்டாங்கன்னா அப்போ நாமெல்லாம் என்ன ஆகுறது, இவங்களுடைய பிளானிங் தான் என்ன, இவங்க என்ன முடிவோடு வந்திருக்கிறாங்க, ஏதோ அடித்து விரட்டினாங்க இங்கே வந்திருக்காங்கன்னு நினச்சா இவங்க வேற ஏதோ பிளானிங்கோடு இருப்பாங்களாட்ட தெரியுது. இது எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இவங்களை பார்த்த அந்த சாஃப்ட் இமேஜ் இப்போ என்ன ஆகுது, ஒரு பயங்கரமான ஒரு பயத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாரை, சஹாபாக்களையும் ரசூல்லாவையும் பயத்தோட பார்க்குறாங்க. இவங்க லேஸ்பட்ட ஆளுங்க கிடையாது, இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இருந்தது. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஊருடைய சுச்சுவேஷன். இந்த ஊரில் மதீனாவாசிகள் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ மக்காலிருந்து ஒரு குரூப் சடாலடியாக ஒரு பெரிய கூட்டம் வந்து மதீனாவுக்கு வந்துருச்சு. அப்போ வந்தவொடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க வீடுகளுக்குள்ளேயே அவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டியதாக போச்சு. 2 ரூம் இருந்ததுன்னா 2 ரூம், ஒரு ரூம் உனக்கு ஒரு ரூம் எனக்கு. அப்போ இது வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை இவங்களுக்கு ஆயிடுச்சு. அப்போ அந்த வீட்டில் நேற்று வரைக்கும் சமைச்சிட்டு இருந்தது டபுளாக சமைக்கணும், புரியுதா. அப்போ பிஸ்னஸில் வந்து அவங்கள பார்ட்னர் ஆக்கணும். அப்போ இதெல்லாம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று வரைக்கும் இவங்களுக்கு 5000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அன்னிலேருந்து 10,000 ரூபா தேவைப்படாச்சு. ஆனால் 10,000 ரூபா சம்பாதிக்க முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 2500 ரூபா பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் புரிகிறதுக்காக சொல்கிறேன். அப்போ பாதி பிரித்து இப்படி கொடுக்கும்போது இவங்களுடைய அந்த அந்த பாதிப்பு எப்படி இருக்கும், மனநிலைமை. மனுஷங்கும் போது ஏதோ ஒரு நிலையில யோசிப்பான், ஏதோ 2 நாள் 1 நாள்லாம் பிரச்சனை இல்லை, இனி கூடவே இருப்பாங்களாம், விட்டுட்டு போக மாட்டாங்களாம். அப்படிங்கும்போது எத்தனை நாளைக்கு இவங்களை சகிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு தாக்கம்லாம் சைத்தான் ஏற்படுத்துவான். அதெல்லாம் எல்லாம் எடுத்து விட்றான். அதெல்லாம் இந்த சூறாவில் எல்லாம் என்ன எடுத்து விட்றான். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், அல்லாவுடைய தீனுக்காக செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ இது ஒரு சூழல். இந்த பஹரா, இந்த ஆல இம்ரான் இறங்கும் போது இருந்த சூழல்களில் இது ஒரு முதல் சூழல். இந்த பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்குள்ள இருந்தது. ரெண்டாவது சூழல் என்ன அப்படின்னா, முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்குமான ஒரு மோதல். இது வந்து பஹ்ரால பார்த்தீங்கன்னா யூதர்களை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை. யூதர்களுக்கு அழைப்பு தான் சொல்லப்பட்டுச்சு, யூதர்கள்ட்ட தாவா தான் எடுத்து சொல்லப்பட்டுச்சு, யூதர்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிக்கல. ஆனால் யூதர்கள்ட்ட ஒப்பந்தம் ரசூலா போட்டாங்க. என்னென்னு ஒப்பந்தம் போட்டாங்க, மதீனால சுற்றி ஒப்பந்தம் போட்டாங்க. நீங்கள் யார் கூட டிக்ளேர் பண்ணுங்க, எங்களுக்கும் மக்காவுக்கும் மத்தியில் பஞ்சாயத்து இருக்கு, மக்கா படையெடுத்துட்டு வந்தா நீங்கள் யாருடைய ஆள், நீங்கள் எங்களுடைய ஆள்னா உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தர்றோம், எங்களோட சேர்ந்து நீங்கள் சண்டை போடணும். நீங்கள் மக்காவுடைய ஆள் அப்படின்னா உங்களோட சேர்ந்து உங்களுக்கு எதிராகவும் நாங்கள் சண்டை போடுவோம். இல்லை ரெண்டுமே இல்லை, நாங்கள் எங்களோடும் சேர மாட்டோம் எங்களும் சேர மாட்டோம்னா நடுவில் நிற்கிறீங்கன்னா நடுவில் நில்லுங்க, அவன் சண்டை கூப்பிட்டாலும் போகக்கூடாது, நாங்கள் சண்டை கூப்பிட்டாலும் நீங்கள் வரக்கூடாது. இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க. இது மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் கொடுத்து ஒப்பந்தங்கள் போட்டாங்க. இப்போ இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தம் போட்டாங்க, நாங்கள் நடுவில் நிற்கிறோன்னு போட்டாங்க. சில பேர் நாங்கள் உங்களோட சேர்ந்து குறைஷிகளுக்கு எதிராக சண்டை போடுவோன்னு போட்டாங்க. ஆனால் போட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, குறைஷிகள் சார்பாக சண்டை போடுறதுக்கு வந்தாங்க. உள்ளுக்குள்ள அக்ரிமெண்ட் ரசூலாவோட. ஆனால் படைபலம் யாருக்காக அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, குறைஷிகள். அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா, இதோட காலி, குறைஷிகள் திரண்டு வந்துட்டாங்க, ரசூலா இதோட காலி, எங்கள் ரூட்டு கிளீரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் உண்மையிலே இவங்க நல்லவங்களா இருந்தா யாரோட இணைஞ்சிருக்கணும், இவங்களும் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள், இவங்களும் கயாமத்தை நம்பக்கூடியவர்கள், இவங்களும் மறுமை நம்பக்கூடியவர்கள். ஆனால் இவங்க சிலை வணங்கக்கூடியவர்கள், மறுமையை மறுக்கக்கூடியவர்கள். ஆனால் இதை விட அங்கே வந்து போய் சேர்ந்துட்டாங்க. இது எல்லா காலகட்டத்திலும் நடக்கும். இது நமக்கும் ஒரு பாடம். சில முஸ்லீம்கள் இருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களை விட நம்மளுடைய எதிரிகளாக டபுளாக நடந்துக்குவாங்க. முஸ்லீம் அல்லாதவன் கூட நடந்துக்குவாங்க. ஏன்னா அந்த பொறாமை இருக்குல்ல, பொறாமை வந்து ரொம்ப பெரிய ஒரு வேலையை வந்து காமிச்சிரும். ஸோ அதனால் வந்து நாமளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு எப்பவுமே முஸ்லீம் நம்முடைய சகோதரன் மேலே என்ன ஆயிடக்கூடாது, நமக்கு பொறாமை வந்துடக்கூடாது. பொறாமை வந்துச்சுன்னா அது மாதிரி நம்ம போயிடும். அப்போ இந்த துரோகத்துக்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, பத்ரு போர் முடிஞ்ச உடனே யூதர்களுடைய மொத்தம் 3 குலம், பனு கைனுகா, பனு குரைலா, பனு நசீர், இந்த 3 குலங்களில் ஒரு குலத்தை தூக்குனாங்க. பனு கைனுகா மேலே படையெடுத்தாங்க. அவங்களுக்கு படையெடுத்து என்ன பண்ணாங்க, யூதர்களை நேரம் பார்த்து அங்கேருந்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அதை வந்து மற்ற யூதர்கள் 2 குலம் இருந்துச்சு இல்லை,
அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க?